நம்ம ரவுண்ட் அஞ்சாவது ரவுண்ட் வந்து நடந்துச்சு. அதுல வந்து அன்சிதா வந்து வெளில போயிருந்தாங்க வந்து பார்க்க முடிஞ்சு. ஆனா அன்சிதா வெளில போனோன்னு இப்ப என்ன குழப்பம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குறும்படம் பாக்குற அளவுக்கு வந்து வச்சுட்டாங்க இந்த ஒரு குழப்பத்தை. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து யார் யார் பொம்மை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அன்சிதா வந்து பவித்ரா பொம்மை எடுத்தேன்னு சொன்னாங்க. லாஸ்ட்ல வந்து அன்சிதா பொம்மை தான் கையில வச்சிருந்தாங்க. யார் வச்சிருந்தாங்கன்னா பவித்ரா வச்சிருந்தாங்க. பவித்ரா பொம்மை வந்து அன்சிதா எடுத்துங்கிறாங்க. அன்சிதா பொம்மை வந்துட்டு பவித்ரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் பொம்மையா ரஞ்சித்தே வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. ரஞ்சித்தே போயிட்டு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ ரஞ்சித் வந்து கேம் புரியாம வந்து வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பயங்கரமா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து யார் யார் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவியூ பண்ணி கேட்கும்போது வந்து மறுபடியும் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பொம்மையை தான் வச்சேன். நான் வந்துட்டு அன்சிதா சொல்றாங்க, நான் வந்துட்டு பவித்ரா பொம்மையை தான் வச்சேன், நான் ரஞ்சித் பொம்மை எல்லாம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா ஒரு பக்கம் சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு ரஞ்சித் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நானும் பவித்ரா பொம்மை தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கிட்டு வந்து அங்க சொல்ல, ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு குழப்பம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குறும்படம் எல்லாம் பார்த்து நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரியும், நான் பார்த்திருந்தேன். இருந்தாலும் வந்து ரஞ்சித் பொம்மை தான் வந்துட்டு அன்சிதா வந்து வச்சிருந்தாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பவித்ரா பொம்மை தான் நான் வச்சிருந்தேன், பவித்ரா பொம்மை தான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து பவித்ரா நான் ஒண்ணுதான் வச்சால, நீ ஏன் என்னதை வைக்கல அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கான்வர்சேஷன் போயிடுச்சு. ஆனா வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து குறும்படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து ரஞ்சித் பொம்மை வச்சிருந்தாங்க, பவித்ரா பொம்மை வந்துட்டு ரஞ்சித் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா வந்து இப்போ வந்து பேசப்பட்டுச்சு லைவ்ல வந்து. இதான் வந்து அந்த ஒரு குறும்படம் வந்து பார்க்க முடிஞ்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5வது ரவுண்ட் வந்து அன்சிதா வந்து வெளில போயிட்டாங்க. அதுல நிறைய சில்மிசன் பிரைவேட் ஏரியால வந்து சாச்சனாக்கு ஏதோ பண்ணாங்க அப்படிங்கறத நான் ஃபுல் டீட்டெயிலா வீடியோ போட்டுதான், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் 4வது ரவுண்ட் யாரு வெளில போனாங்க அப்படிங்கிறது நான் போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அண்ட் இதான் வந்து பிக் பாஸ் லைவ்ல வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பக்கமா வந்துட்டு பொம்மை டாஸ்க்னால நேற்று கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்தாங்க, இன்னைக்கு 1,00,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி